ஆமாம், ட்ரேடிங்குள்ளே வந்தோடனேயுமே மார்க்கெட் ஈஸியாக தெரியுது, ப்ராஃபிட் எடுக்கிறேன். அந்த ப்ராஃபிட் சின்ன ப்ராஃபிட்லாம் கிடையாது, நல்லா பெரிய ப்ராஃபிட்டாகவே எடுக்கிறேன். நெக்ஸ்ட்டு எடுத்த எல்லா ப்ராஃபிட்டையும் லாஸ் பண்ணிடுறேன். அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட இருக்க கேபிட்டலையும் நான் லாஸ் பண்ணிடுறேன். அப்புறம் உட்காந்து அழுவுறேன். அப்புறம் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் போயிட்டுருக்கு. இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஃபீல் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான். இந்த ஃபீல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லா ட்ரேடர்ஸ்க்குமே இந்த ஃபீலிங்ஸ் இருக்கும். இதைத்தான் இந்த வீடியோவில் நான் பேஸ் வைஸாக பிரித்து சொல்ல போகிறேன். மொத்தமாக இது பார்த்தீங்கன்னா ஒரு 8 பேஸ் நான் பிரித்து வச்சுருக்கேன். பேஸ் வைஸாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் ஒரு பிகினர் இந்த வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் ஒரு ப்ரோ ட்ரேடர் இதை நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு இருந்தாலும் உங்களோட மெமரிஸை அகைன் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். நீங்கள் கேட்கலாம், என்ன ப்ரோ இதெல்லாம் மெமரிஸா, இதெல்லாம் நான் பட்ட பெரிய கஷ்டம், இதை போய் எப்படி மெமரிஸ்ன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லலாம். கண்டிப்பாக நீங்கள் இப்போ இந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கப்ப அது உங்களுக்கு கஷ்டமாக தெரியும். இதெல்லாம் தாண்டி நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரேடராக வர்றப்ப இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய மெமரிஸாக தான் இருக்கும். ஸோ எனக்குமே இது ஒரு பெரிய மெமரிஸாக தான் இருந்துகிட்ருக்கு. உங்களுக்கு அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ இதை பார்த்தீங்கன்னா நான் ஒரு 8 பேஸாக பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இஸ் ஈஸி, இது ஒரு பேஸ். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிக் ப்ராஃபிட் பேஸ். தேர்ட் ஒன் ஆல் ப்ராஃபிட் லாஸ் பேஸ். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஓன் கேபிட்டல் லாஸ் பேஸ். ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா க்ரை டயர்ட் ஸ்லீப்லெஸ் நைட் பேஸ். சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஒன் டே லாஸ் ஒன் டே ப்ராஃபிட் பேஸ். செவன்த் ஒன் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் தி மார்க்கெட் ஃபார் லேர்னிங் பேஸ். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபைனலி அண்டர்ஸ்டாண்டிங் த மார்க்கெட் பேஸ். ஸோ இந்த 8 பேஸஸ் பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். அண்ட் இதில் சொல்கிறது எல்லாமே நான் ஃபேஸ் பண்ணதையும் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்போ ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இஸ் ஈஸி. நீங்கள் ஒரு பிகினராக இருக்கிறப்ப ஃபஸ்ட் டே மார்க்கெட்டுக்குள்ளே வர்றப்ப உங்களுக்கு மார்க்கெட்டை பார்க்குறப்போ ரொம்பவே ஈஸியாக தெரியும். நீங்கள் எடுத்தோன்னே இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ட்ரேடிங்குள்ளே தான் என்ட்ரி ஆகிருப்பீங்க. என்ன இதுனே தெரியாமல் நீங்கள் என்ட்ரி எடுத்திருப்பீங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சே பார்க்காத மாதிரி உங்களுக்கு பெரிய ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன தோணுன்னா, உடனே மார்க்கெட் இவ்வளோ ஈஸியாக இருக்குது, இது எதுக்கு இவங்க இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்பவே சந்தோஷப்படுவீங்க. இவ்வளோதான் நான் கற்றுக்கிட்டேன்ற அளவுக்கு நீங்கள் போவீங்க. கற்றுக்கிட்டே இருக்க மாட்டீங்க, கற்றுக்கிட்டேன்ற அளவுக்கு நீங்கள் பேசுவீங்க. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ஒரு லக்கில் வந்த ப்ராஃபிட் தான். இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டேவும் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஒரு 1 மந்த்தாகவே இந்த ப்ராஃபிட் உங்களுக்கு கிடச்சிருக்கும். உங்களுக்கு அப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரொம்பவே ஈஸியாக தெரியும். நீங்கள் நிறையா ப்ராஃபிட் எடுத்திருப்பீங்க, நீங்கள் நினச்சே பார்க்காத மாதிரி. இது ஒரு பேஸ், ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு பிக் ப்ராஃபிட் பேஸ். இதை ஏன் நான் பிக் ப்ராஃபிட் பேஸ்ன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி மார்க்கெட் ஈஸி பேஸில் எடுத்தது எல்லாமே கம்மியான ப்ராஃபிட்டாக எடுத்து வந்திருப்பீங்க. ஆனால் இந்த பேஸில் எடுக்கிறது நீங்கள் பல்காக எடுத்திருப்பீங்க. ஒரு 30K 50K அந்த மாதிரி ஒன்று சிங்கிள் ட்ரேடில் எடுத்திருப்பீங்க. நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க. அதையுமே ரொம்பவே உங்களுக்கு மிராக்கிள் நடந்த மாதிரி இருக்கும். நீங்கள் அவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பீங்க. நீங்கள் அந்த நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃப்யூச்சரை டிசைட் பண்ணிடுவீங்க. நம்ம ஃப்யூச்சர் இப்படி தான் இருக்க போகுதுன்னு சொல்லி. இது ஒரு பேஸ். இப்போ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆல் ப்ராஃபிட் லாஸ் பேஸ். இந்த பேஸ் தான் ஒரு பிகினர் ட்ரேடரை அப்படியே தலையில் ஆக்குறது. என்னன்னா, இது வரைக்கும் நீங்கள் எடுத்திருக்க சின்ன சின்ன ப்ராஃபிட்டு, பிக் ப்ராஃபிட்டு எல்லாமே வச்சுருப்பீங்க. இந்த பேஸில் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, இவ்வளோ காசு நம்மகிட்ட இருக்குல்ல, நம்ம எல்லாத்தையுமே போட்டு இதோட டபுள் ஆக்குவோம். எதுக்கு நம்ம சின்ன சின்னதாக எடுத்துக்கிட்டு, இப்போ தான் நம்ம மார்க்கெட்லேருந்து ஒரு 50,000 ரூபாய் எடுத்திருக்கோம், இந்த 50,000 ஒரே ட்ரேடில் போட்டு 1 லட்சம் ஆக்குவோம் 2 லட்சம் ஆக்குவோம்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்கள்கிட்ட இருக்க இது வரைக்கும் எடுத்த மொத்த ப்ராஃபிட்டையும் ஒரு சிங்கிள் ட்ரேடில் கொண்டு போய் போடுவீங்க. அந்த ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா நீங்கள் அனாலிசிஸ் பண்ணிலாம் எடுத்திருக்க மாட்டீங்க, ஒரு லக்கில் எடுத்த ப்ராஃபிட் தான். ஆனால் இந்த டைம் அந்த லக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்லக்காக மாறிடும். அப்படியே ஆப்போசிட்டாக மாதிரி நீங்கள் மொத்தமாக போட்டிருப்பீங்க பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் எடுத்த காசை பூரா மொத்தமாக மார்க்கெட்டு திருப்பியும் அதுவே எடுத்துக்கும் அந்த ப்ராஃபிட்டை பூரா ஒரு சிங்கிள் ட்ரேடில். இது உண்மையிலே யாருனாலும் ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா நம்மளும் ஹியூமன்ஸ் தானே. அவ்வளோ காசை எடுத்துகிட்டு அது ஒரு சிங்கிள் ட்ரேடில் நம்ம போகுது. ஆனால் அந்த நம்ம எடுத்த காசு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ட்ரேடில் எடுத்திருக்க மாட்டோம், ஒரு 10 ட்ரேட் பண்ணி எடுத்திருப்போம். ஆனால் விட்டது பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ட்ரேடில் விடவும் நம்மளால் ரொம்ப அதை ஏற்றுக்கவே முடியாது. அதனால என்ன பண்ணுவோன்னா, வேறு வழியே இல்லை, நான் ப்ராஃபிட்டை பூரா விட்டுட்டேன், அகைன் நான் இதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தான் மார்க்கெட்டை பற்றி தெரியும்ல, ஈஸி தானே, பரவாயில்ல, நான் 10 ட்ரேட் வின் பண்ணியிருக்கேன், ஒரு ட்ரேட் லாஸ் பண்ணிட்டேன், அகைன் நான் அதே மாதிரி 10 ட்ரேட் வின் பண்ணி எனக்கு எடுக்க தெரியாதான்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுவீங்க, உங்கள்கிட்ட ப்ராஃபிட்டில் இருக்க காசை பூரா போட்டுட்டீங்க, உங்கள்கிட்ட இப்போ காசு இல்லை. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களோட ஓன் கேபிட்டல் இருக்குது பார்த்தீங்களா, அதை தூக்கி போடுவீங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஓன் கேபிட்டல் லாஸ் பேஸ், 4th பேஸ். இது
இது எப்படி போடுவீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் எடுத்தப்ப கம்மியாக ரூ. 1000 ரூ. 2000 போட்டு எடுத்திருப்பீங்க. ஆனால் இந்த டைம் நீங்கள் விட்டது என்னமோ 50,000 1,00,000 இருக்கும். அதை சிங்கிள் ட்ரேடில் ரெக்கவர் பண்ணணும்னா நமக்கு 1,00,000 தேவைன்னு சொல்லிட்டு நீங்கள் லைஃப் லாங் சேர்த்து வச்ச காசை பூரா போடலாமான்னு சொல்லி யோசிப்பீங்க. இந்த பேஸில் தான் நீங்கள் உங்களோட கேபிட்டலை மொத்தமாக ப்ளோ பண்ணிட்டு போவீங்க. இப்போ உங்கள் மைண்ட் என்ன சொல்லணும்னா, மொத்த ப்ராஃபிட்டையும் உடனே ரெக்கவர் பண்ணணும், வெயிட் பண்ணக்கூடாது, என்னால் இன்றைக்கி நைட்லாம் தாங்க முடியாது, இப்போயே நான் ரெக்கவர் பண்ணிட்டு போயிடணும், அப்போ தான் நைட்டு தூக்கம் வரும்னு சொல்லிட்டு சேவிங்ஸு மொத்தமாக கடன் வாங்குவீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் வாங்கி என்ன பண்ணுவீங்கன்னா, மொத்தமாக ஒரு 1,00,000 போட்டு டபுளாக எடுத்துருவோம், விட்ட ப்ராஃபிட்டாக எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் என்ன பண்ணுவீங்கன்னா பிளைண்டாக போடுவீங்க. அப்போ என்ன பண்ணலாம் மார்க்கெட்டு, அகைன் நீங்கள் அன்லைக்கி தான் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த கேபிட்டலையும் மொத்தமாக எடுத்துக்கும். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்கள் எடுத்த ப்ராஃபிட்டும் லாஸ் ஆயிடுச்சு, உங்களோட ஓன் கேபிட்டல் ஃபுல்லுமே லாஸ் ஆயிடுச்சா. நெக்ஸ்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா க்ரை, டயர்ட், ஸ்லீப்லெஸ் நைட் பேஸ். இந்த பேஸை பொறுத்தளவுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, ஒன் ஆஃப் தி மெயின் பேஸு. நீங்கள் ஒரு ட்ரேடர் ஆக போகிறீங்களா, இல்லை பழையபடி நீங்கள் ஒரு 9 to 5 ஜாபுக்கு போகிறீங்களான்னு சொல்லி டிசைட் பண்ணுற பேஸ் எது பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் தான். ஏன்னா இந்த பேஸில் உங்களுக்கு பலவிதமான தாட்ஸ் வரும். உட்காந்து அழுகணும், டயர்டாகும் உடம்பு, லோன்லினஸ் ஆவீங்க, தனியாக தான் இருப்பீங்க, நைட்டு தூக்கமே வராது, அப்படியே பயமாக இருக்கும் லைஃப்பை பற்றி, காசு பூரா இழந்துட்டோம், என்ன பண்ணுறது நெக்ஸ்ட்டுன்னு சொல்லி ரொம்ப ஃபியராக இருக்கும். இந்த பேஸை பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்ஸ் எல்லாமே ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க. யாரெல்லாம் இந்த ஃபேஸை ஃபேஸ் பண்ண தவறுறாங்களோ அவங்கெல்லாம் அகைன் தோற்று 9 to 5 ஜாபுக்கு போயிடுறாங்க. இந்த பேஸை யாரெல்லாம் கிராஸ் பண்ணுறாங்களோ அவங்க ப்ரோ ட்ரேடர் ஆகுறாங்க. இந்த 5th பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பேஸ். எம்எஸ் தோனி படத்தில் ஒரு ட்ரெயின் வந்து நிற்கும்ல, தோனி அதில் ஏறி போவார், அந்த பேஸ் தான் இது. இதில் நீங்கள் ஏறி போனீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ரோ ட்ரேடர், உட்காந்தே இருந்தீங்கன்னா நீங்கள் அகைன் 9 to 5 ஜாபுக்கு தான் போகிறீங்க. ஸோ அதை டிசைட் பண்ணுற பேஸ் தான் இது. இதை யாருனாலையும் அவ்வளோ சீக்கிரம் தாண்ட முடியாது. இதை யார் தாண்டுறாங்களோ கண்டிப்பாக ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ஆவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 day லாஸ் 1 day ப்ராஃபிட் பேஸ். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 5th பேஸை தாண்டி வந்ததுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, நீங்கள் ஒரு நாள் ட்ரேட் எடுப்பீங்க, லாஸ் ஆகும், நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, ஃபுல்லாக லாஸ் பண்ணியிருப்பீங்க, ஃபுல்லாக ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்க, அந்த மாதிரி போயிட்டுருக்கும். ஆனால் இப்போ என்னன்னா அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு நாள் ப்ராஃபிட் ஒரு நாள் லாஸு. உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஏன் நம்ம ஒரு நாள் ப்ராஃபிட் எடுக்கிறோம் ஒரு நாள் லாஸ் வருது, நம்ம பரவாயில்ல நமக்கு தொடர்ந்து ப்ராஃபிட் வரும், இல்லை தொடர்ந்து லாஸ் வரும். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ப்ராஃபிட் வருது ஒரு நாள் லாஸ் வருது, ஸோ நமக்கு ஏதோ முன்னேற்றம் தெரியுதுன்னு சொல்லி நீங்களாம் இதை ஃபீல் பண்ணுவீங்க. பரவாயில்ல நம்ம க்ரோ ஆகிட்டு இருக்கோம் போலன்னு சொல்லிட்டு இதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு நிறையா மோட்டிவேஷன்லாம் பார்ப்பீங்க. அண்ட் 5th பேஸ் எவ்வளோ முக்கியமோ 6th பேஸ் அதே மாதிரி தான் முக்கியம். ஏன்னா நீங்கள் அந்த பேஸை தாண்டி வந்துட்டீங்க, அழுது முடிச்சுட்டு வந்துட்டீங்க. இந்த பேஸில் இருக்கிறப்ப நீங்கள் என்ன தோணுன்னா, மோட்டிவேஷன் தேவை அண்ட் உங்களை நீங்களே க்ரோ பண்ணிக்கணும்னு சொல்லி நினைக்கணும். பரவாயில்ல நம்ம அப்போ எடுத்தால் பெரிய ப்ராஃபிட் எடுப்போம், விட்டால் பெரிய லாஸாக விடுவோம், இப்போ விடுறப்ப பார்த்தோம்னா நம்ம சின்ன லாஸாக விடுறோம், எடுத்தாலும் சின்ன ப்ராஃபிட்டை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். பரவாயில்ல நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறோம், ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்லாம் ஃபாலோ பண்ணுறோம்னு சொல்லி உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும் உங்கள் மேலே. நெக்ஸ்ட்டு 7th பேஸ் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் தி மார்க்கெட் ஃபார் லேர்னிங் பேஸ். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லேருந்து ரெஸ்ட் எடுத்துக்குவீங்க. மார்க்கெட்டில் நீங்கள் என்ட்ரிஸ் எதுவுமே எடுக்க மாட்டீங்க, ஜஸ்ட்டு மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. எப்படிலாம் மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகுது, எங்கெல்லாம் ட்ராப் நடக்குது, எங்கெல்லாம் மேனிப்புலேஷன் நடக்குது, இங்கெல்லாம் என்ட்ரி எடுக்கலாம், இங்கெல்லாம் வந்து எக்ஸிட் ஆகலாம்னு சொல்லி நீங்கள் உட்காந்து மார்க்கெட்டை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. இதுதான் லேர்னிங். இந்த பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனல் பேஸ்ன்னு சொல்லலாம் ஒரு ட்ரேடரை பொறுத்தளவுக்கு. அவங்களோட ஜேர்னியில் இது ஒரு முக்கியமான பேஸாக இருக்கும். ஏன்னா இந்த பேஸ் வர்றப்ப நீங்கள் ரொம்பவே ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவீங்க உங்களை நினச்சி. பரவாயில்ல நம்ம எங்கேயுமே கிவ் அப் பண்ணலை, நம்ம இவ்வளோ தூரம் வந்துருக்கோம், இவ்வளோ தூரம் கற்றுட்ருக்கோம், இப்போ நமக்கு பொறுமை, எஸ்எல் மெயின்டைன் பண்ணுறது, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே நமக்கு வருது, ஸோ நம்ம க்ரோ ஆகிட்டு தான் இருக்கோம், நம்மளாலேயும் முடியும்னு சொல்லி உங்களுக்கே ஒரு மோட்டிவேஷன் வந்துடும், உங்களுக்கே ஒரு நம்பிக்கை வந்துடும் உங்கள் மேலே. அண்ட் நீங்கள் சொல்லப்போனால் என்ட்ரியே எடுக்க மாட்டீங்க, மார்க்கெட்டை வாட்ச் மட்டும் தான் பண்ணிகிட்ருப்பீங்க. லாஸ்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனலி அண்டர்ஸ்டாண்டிங் த மார்க்கெட். இந்த பேஸில் நீங்கள் மார்க்கெட்னா என்னன்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. இந்த பேஸ் வர்றதுக்கு நீங்கள் பிகினர்லேருந்து ஒரு 3 years கழிச்சு வரலாம், இல்லை 4 years கழிச்சு வரலாம், இல்லை 2 years கழிச்சு வரலாம். 1 yearல கண்டிப்பாக வராது. அப்படியே வந்தாலும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தாது. எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே முக்கியம். அதனால் நீங்கள் ஒரு 2 years 3 years கழிச்சு இந்த பேஸ் உங்களுக்கு வரும் கண்டிப்பாக. ஃபைனலி அண்டர்ஸ்டாண்டிங் த மார்க்கெட் பேஸு. இந்த பேஸில் நீங்கள் கண்டிப்பாக மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர்னால் என்ன, மார்க்கெட் எங்கெல்லாம் மேனிப்புலேஷன் பண்ணுறாங்க, நீங்கள் நல்லாவே கற்றுட்ருப்பீங்க. நீங்கள் கேட்கலாம், அப்போ இந்த பேஸ் வந்துட்டு நான் கண்டிப்பாக ப்ராஃபிட் தான் பண்ணுவேனா, ஃபுல்லாக நான் லாஸே பண்ண மாட்டேனா அப்படின்னு கேட்கலாம்.
இப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு பேஸ்லேருந்து 8th பேஸ் வந்தீங்கல்ல, அதே மாதிரி ஒரு தப்பு பண்ணீங்கன்னா அகைன் ஃபஸ்ட்டு பேஸ்லேருந்து 8th பேஸுக்கு வர வேண்டிய நிலைமை வந்துடும். நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு சின்ன மிஸ்டேக்கு உங்களை பெரிய லெவலில் கொண்டு போய் விட்டுரும். ஆனால் மேக்ஸிமம் ஆஃப் தி டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த அளவுக்கு போக மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் அவ்வளோ கற்றுட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை தப்பாக பண்ண மாட்டீங்க. மேபி என்ன நடக்கும்னா, நீங்கள் ரேண்டம் என்ட்ரிஸ் வேணால் ஏதாச்சும் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா எடுத்துருவீங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சுன்னா நீங்கள் ரிவெஞ்ச் ட்ரேடிங்லாம் போக மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் அவ்வளோ வருஷம் கற்றுட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிரும். அகைன் அந்த தப்பை நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஓகே, இப்போ ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். இந்த 8 பேஸை தாண்டி வந்துட்டா நான் ப்ராஃபிட் பண்ணுவேன்னா லாஸ் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த 8 பேஸை தாண்டி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக கான்ஃபிடென்ட் லெவல் நல்லாயிருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே கெயினாக இருக்கும். அதனால நீங்கள் கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுவீங்க. உங்களோட லாஸை விட ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் கம்மியாக இருக்கும், லாஸ் அதிகமாக இருக்கும். இப்போ என்ன நடக்கும்னா, உங்களோட லாஸ் கம்மியாக இருக்கும், ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும். மொதல் என்ன நடந்திருக்குன்னா, மாதத்தில் 10 ட்ரேட் எடுத்திருப்பீங்க. அதில் 7 ட்ரேடு ப்ராஃபிட் பண்ணி 3 ட்ரேட் லாஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் நீங்கள் ஃபைனலாக அந்த மந்த் எண்டில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் தான் இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, அதே மாதிரி தான் 10 ட்ரேட் எடுத்திருப்பீங்க, 7 ட்ரேடு ப்ராஃபிட்டு, 3 ட்ரேட் லாஸ்ட்டில் இருப்பீங்க. ஆனால் ஸ்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. இதுதான் எக்ஸ்பீரியன்ஸு அண்ட் இதுதான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு. ஓகே கேஸ், இந்த வீடியோவில் இந்த 8 பேசஸ் பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். எனக்கு ட்ரேடிங் கெரியரில் நடந்த பேசஸ்லாம் இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ அதைத்தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் இதே மாதிரி இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு இதே மாதிரி இருந்துச்சு, சேமாக என்னை மாதிரி தான் இருக்குன்னா மறக்காமல் அதை கமெண்டில் சொல்லுங்கள். நானும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இல்லை உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக நடந்திருக்குன்னா அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். அதையும் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். பாய் கைஸ், ஹாப்பி ட்ரேடிங்.